1861 இந்திய கவுன்சில் சட்டம். ஓகேங்களா, அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்திய வைசிராய் அவர்கள் வந்து 3 இந்தியர்களை வந்து அவங்களோட சட்டசபையில வந்து நியமிச்சிருப்பாரு. யார் அப்படின்னா, பாட்டியாலாவோட மகாராஜா, சர் தினகர் ராவ் அண்ட் பெனாரஸ் ராஜா. இவங்க 3 பேர்த்த வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த சட்டத்தின் மூலம் என்ன ஆகும்னா, வைசிராய் வந்து அவசர நிலைகளின் போது சட்டசபையோட முடிவை மீறி செயல்படலாம், தன்னிச்சையா அவரே முடிவெடுக்கலாம் அப்படின்னு ஒரு அதிகாரம் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பம்பாய் மெட்ராஸ் சட்டமன்றங்கள் வந்து அவங்களோட அதிகாரங்கள் திரும்பி அவங்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கும். இது என்ன நடக்கும் அப்படின்னா, 1861 சட்டமன்றங்கள் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து என்னன்னா, மத்திய மற்றும் மாநில சட்டமன்றங்களோட அதிகாரங்கள் வந்து வகுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. வைஸ்ராய்க்கு கீழே இருக்கிற நிர்வாக குழு வந்து என்னன்னா, மத்திய சட்டமன்றமா செயல்படும். அது மட்டும் இல்லாம அந்த சட்டமன்றத்துக்கு 6ல இருந்து 12 உறுப்பினர்கள் வந்து ஜாயின் பண்ணி விடலாம். அதுல பாதி வந்து என்னெல்லாம் இருக்கணும்னா, அரசாங்கத்தை சாராதவர்களா இருக்கணும். இது மூலம் மக்களோட பிரதிநிதித்துவம் வந்து அதிகப்படும்ல, அதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க இந்த மத்திய சட்டமன்ற சட்டம். பம்பாய் மதராஸோட சட்டமன்றங்கள் மறுபடியும் கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம புதுசா வடமேற்கு மாகாணம், பஞ்சாப் அண்ட் வங்காளத்துல எல்லாம் புதிய சட்டமன்றங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. முக்கியமான இலாக்கா முறை. ஓகேவா, நம்மளுக்கு வைஸ்ராய்க்கு கீழே இருக்கிற உறுப்பினர்களுக்கு தேவையான துறைகள்லாம் பிரிச்சு கொடுத்து நிர்வகிக்கிற மாதிரி இந்த இலாக்கா முறையும் கொண்டு வந்திருப்பாங்க இந்த 1861 இந்திய கவுன்சில் சட்டத்தின் மூலம். அதே மாதிரி 1861 அதே ஆண்டுல உயர் நீதிமன்ற சட்டமும் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது சென்னை, பம்பாய், கல்கத்தா உயர் நீதிமன்றங்கள் அமைச்சிருப்பாங்க. அவங்க கீழே ஒரு 15 நீதிபதிகளுக்கு குறையாம இருக்கணும்னு சொல்லிட்டு நீதிபதிகளையும் நியமிச்சிருப்பாங்க. இதே ஆண்டு இந்திய குடிமை பணிகள் சட்டமும் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. இதுல வந்து என்ன அப்படின்னா, இந்தியர்களை வந்து கொண்டு வரலாம், குடிமை பணியில வந்து இந்தியர்களுக்கும் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த சட்டம் தான் இது. ரிசர்வேஷன் மூலமா இந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க. அதுதான் இந்த இந்திய குடிமை பணிகள் சட்டம். ஓகேங்களா. நம்ம இந்த 3 பேர்த்த வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா, 1862 இந்திய குடிமை பணிகள் சட்டம் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியர்களையே நம்ம அந்த சட்டசபைக்கு இந்த காணிப் பிரபு அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு.